புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பொங்கல் விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்ல போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். மகேஷ், என்னென்ன ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறைகளுக்காக சொந்த ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்வதற்காக சென்னையிலிருந்து பணிபுரியக்கூடியவர்கள், அதே போல தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கு செல்லக்கூடிய வகையில விரிவான ஒரு போக்குவரத்து ஏற்பாடானது தமிழக போக்குவரத்து துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருவதன் காரணமும் சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில தற்காலிகமாக 6 இடங்கள்ல இருந்து பேருந்துகளை இயக்குவதற்காக மாநகர போக்குவரத்து துறை சார்பாகவும் மாநில போக்குவரத்து துறை சார்பாகவும் விரிவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக கோயம்பேட்டிலிருந்து செல்லக்கூடிய குறிப்பாக திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் உள்ளே வந்துதான் செல்ல வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த புதிய பேருந்து நிலையமானது இந்த இடத்துல பேருந்துகள் சேவையானது முழுமையாக செயல்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. வெளி மாவட்டங்களுக்கு எஸ்டிசி முன்பதிவு, அதே போல உடனே முன்பதிவு செய்யக்கூடிய வகையில இந்த பேருந்துகள் சுமார் 1000 பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கப்பட்டு பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அதே போல கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட வெகு தூரம் பயணிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த எஸ்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல சென்னையிலிருந்து திருச்சி உள்ளிட்ட கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் சாதாரண 2ஆம் ரக பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. அதே போல கல்லூரி மாணவிகள், மாணவர்கள், அதே போல இங்க சென்னையில வேலை செய்யக்கூடிய அனைவரும் முன்னதாகவே சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடியுது. சற்று நேரத்திலிருந்து பயணிகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதுதான் பார்க்க முடியுது. இந்த கூட்டமானது 2 நாட்களுக்கு மேல நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உள்ளது. பொங்கல் பண்டிகையானது திங்கட்கிழமை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருப்பதன் காரணமாக பேருந்து போக்குவரத்தும் அதே போல ரயில் போக்குவரத்தும் பயணிகளுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதால் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.